வருகிறார்கள், குடியிருந்து வருகிறார்கள், வியாபாரம் செய்து வருகிறார்கள். ஆனால் இனாம் நிலம் என்றாலே கோயில் நிலம் என்கிற ஒரு தவறான புரிதலில் குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள், RSS, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இந்த நிலங்களை எல்லாம் கோயில் நிலங்கள் என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து நீதிமன்றத்திலே வழக்குகளை தொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவுகளை பெற்று மக்களுக்கு எவ்வளவு இடையூறுகளை செய்ய முடியுமோ அவ்வளவு இடையூறுகளையும் கடந்த காலத்தில் இந்துத்துவ அமைப்புகள் செய்திருக்கிறது. இப்போதும் அப்படி பல சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் பல வழக்குகள் என்பது இப்போது நிலுவையில் இருந்து இந்த மக்களை ஆகவே அவற்றையெல்லாம் முதலமைச்சர்